தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ் சென்டம் வாங்குறது எப்படி அப்படிங்கிற மாதிரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான பல வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெசன்ஸை எப்படி நம்ம படிக்கலாம் பார்த்திங்கன்னா 5வது லெசனை விட்டுறவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிடணும். இந்த 1வது லெசனையும் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து 2வது லெசன், இந்த 3 லெசனையும் நல்ல தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. 5வது லெசன் ரொம்ப சின்ன லெசன், 1வது லெசன் ரொம்ப வருஷமாக நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். அதாவது ரொம்ப வருஷம் மீன்ஸ் ஜூன் மாதத்துலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். அடுத்து 2வது லெசன் கொஞ்சம் இந்த லெசன்ஸ் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அடுத்து செகண்ட் வால்யூமில் 8வது லெசன் 9வது லெசன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 4வது லெசனில் கொஷின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6வது லெசனே அதே மாதிரி தான். 7வது 3வது 10வது இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்க. 10வது லெசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை கூட நீங்களால வச்சுக்கலாம். அடுத்து வால்யூம் 1 அல்லது வால்யூம் 2 100% படித்து வச்சுருக்கணும், தரவாக வச்சுருக்கணும். ஓகே, அந்த வால்யூம் 1 and 2ல் புக் பேக்கில் இல்லை 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு தெளிவாக இருக்கும். ஓகே, எப்போ கேட்டாலும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து எனி 6 லெசன்ஸை 100% படித்து வச்சுருக்கணும். அதாவது நான் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொன்னேன். இருந்தாலும் வால்யூம் 2ல் ஒரு 6 லெசன், வால்யூம் 3ல் ஒரு 3 லெசன்னாவது படித்து வச்சுக்கிறது நமக்கு சேஃப்டி. ஒரு லெசன் வேணால் சாய்ஸில் விடலாம். ஏன்னா நம்ம எடுக்க போகிறது செட்டம் டிப்ஸு. ஓகே, 70 out of 70 நம்ம எடுக்க போகிறோம். அதனால் ஒரு லெசன் வேணால் நம்ம சாய்ஸில் விடலாம். ஓகே, அடுத்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம கொஷின் எழுதணும் பார்த்திங்கன்னா டெரிவேஷன் பார்ட் எழுதணும். அதான் தப்பு வராது. தியரி பார்ட்டில் கூட முக்கியமான லைன் நம்ம ஸ்கிப் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது தியரி பார்ட் உள்ள கொஷின்ஸை எழுதணும். ஓகே, தியரி பார்ட் உள்ள கொஷின் டைப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். 3வது டயக்ராம் பேசிஸ் பண்ண கொஷின்ஸ். ஏன்னா டயக்ராமில் ஏதாவது பார்ட்ஸ் பிரிக்காம விட்டுரும். மார்க் எங்கெங்கே கம்மியாகுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறேன். டெரிவேஷன் மட்டும் நம்ம எழுதி வச்சாலே நம்ம 5 மார்க்குக்கு வேர்டிங்ஸ் எழுதாமல் 4 மார்க் கிடச்சிரும். அடுத்து தியரி பார்ட்டு, அடுத்து டயக்ராம் உள்ள கொஷின்ஸ் பார்ட்டு, இந்த வேண்டிகிராஃப்லாம் டயக்ராம் உள்ள பார்ட்ஸ் கொஷின். ஓகே, அடுத்து 3 மார்க் கொஷினில் எப்படி அட்டன் பண்ண பார்த்தீங்கன்னா லா கொஷின் தெரிஞ்சால் எழுதணும், இல்லைன்னா இது விட்டுறணும். ஏன்னா லா கொஷின் அப்படிங்கிறது ஆஸ் இட் இஸ் இந்த புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம படித்து எழுதணும். அடுத்து அப்ளிகேஷன் யூசஸ் ரெண்டுமே ஒன்று தான். நான் அப்ளிகேஷன்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி வைப்பாங்க. அடுத்து ஒய் கொஷின் கடைசியாக தான் எழுதணும். அந்த ஒய் கொஷின் ஏதாவது கண்டிஷனை ரிஃப்ராக்டிவ்க்கு ரிஃப்ராக்சிவ் அப்படின்னு மாற்றி எழுதிட்டோம்னா நமக்கு சிக்கலாயிரும். 1 வேர்டு 15 1 வேர்டில் 10 1 வேர்டு கண்டிப்பாக 8 1 வேர்டாவது புக்கிலேருந்து வந்துருமியா, பயப்படாதீங்க. 8 1 வேர்டு வந்துடும். மீதி 2 1 வேர்டு எப்படியாவது நம்ம உருட்டி ஒரு 10 1 வேர்டு கரெக்டாக வந்துடலாம். மீதி உள்ள 5 1 வேர்டுக்கு புக் ரீடிங் தான் மஸ்ட்டு. ஓகே, டாப் டு பாட்டம் புக் ரீடிங் மஸ்ட். இந்த புக் ரீடிங் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் கம்மியாக இருக்கிற லெசன்ஸை ஃபஸ்ட் நம்ம நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அடுத்து நம்ம வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் ப்ராப்ளம், 3 மார்க்கில் ப்ராப்ளம், 5 மார்க்கில் ப்ராப்ளம். இதில் ஃபஸ்ட் வால்யூமில் உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா திருப்பி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வால்யூமில் எக்ஸாம்பிள் பாருங்கள், இல்லை செகண்ட் வால்யூமில் உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஒரு ரூல் இருக்குது. ஓகே, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளமே நல்லா பார்த்துக்கோங்க. இன்டீரியர் கம்பல்சரி ப்ராப்ளம் கம்பல்சரி ப்ராப்ளம் ரொம்ப இன்டீரியராக கேட்க மாட்டாங்க. மேல் டாப்பில் உள்ளதாக இருக்கும். 5 ப்ராப்ளம் எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த பேஜஸ் கம்மியாக இருக்கிற லெசன்ஸை ரொம்ப இன்டீரியர் படிச்சு வச்சுக்கோங்க. 1 வேர்டுக்கும் யூஸ் ஆகும், கொஷின்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம வீடியோஸும் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.